வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி சீசர் சாலட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். வெரி ஈஸியான சாலட், 5 மினிட்ஸில் செய்திடலாம். நல்ல ஹெல்த்தியான சாலட் ஒன்று இது. இந்த சாலட்டுக்கு நாங்கள் சிம்பிளாக தான் செய்யணும், எந்த ஆயிலும் பாவிக்க தேவையில்லை. இந்த சாலட்டை எப்படி நாங்கள் செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் ஒரு கட்டு லெட்டஸ் எடுத்திருக்கிறேன் சாலட்டில். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறேன் இந்த மாதிரி. இதில் பிளாக் ஒலிவ் எடுத்திருக்கிறேன். 10லேருந்து 12 பிளாக் ஒலிவ் சீட்ஸ் உள்ளது தான். இதையும் இதுக்குள்ளே போடுவோம். இதில் ஒரு கப் அளவுக்கு கிக்கம்பர் எடுத்து சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு. வெள்ளரிக்காய் இதையும் இதுக்குள்ளேயே போடுவோம். எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறோம், ஒன்றும் அவிக்கவோ இல்லை ஸ்டீம் பண்ணவோ தேவையில்லை. இது செரி டொமேட்டோ, சின்ன சின்னனா இருக்கும் இந்த டொமேட்டோ. இதை 4ஆக வெட்டிட்டு இதையும் இதுக்குள்ளே போடுவோம். இதில் கார்லிக் குருட்டான் எடுத்திருக்கிறேன். இது பிரெட்டில் செய்கிறது. இதையும் இதுக்குள்ளே போடுவோம். சாலட்டு சாப்பிடக்கு கொஞ்சம் கடிபட கிறிஸ்பியாக இருக்கும். இது பெட்டாசீஸ், ஆட்டின் பாலில் செய்கிறது. இது கொஞ்சம் ஹெல்த்தியான சீஸ் உண்டு. இது ஆட்டுப்பாலில் செய்கிறபடியாக இதையும் இதுக்குள்ளே போடுவோம். கொஞ்சமாக போடலாம். இது ஃப்ரெஷ் கார்லிக் சீசர் சாலட் ட்ரெஸ்ஸிங். இதுக்கு டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த ட்ரெஸ்ஸிங் தான். இந்த சாலட்டுக்கு இதுலேயும் கொஞ்சமாக விடுவோம். ஒரு 2 3 டீஸ்பூன் அளவு விட்டால் காணும். இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு தொம்சால கைப்படாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். சாலட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சேர்ந்து. உங்களுக்கு சாலட் ட்ரெஸ்ஸிங் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஒலிவ் ஆயிலும் இதுக்கு ஜூஸ் பண்ணலாம். ஒலிவ் ஆயிலும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்து ஜூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்திடலாம். டயட்டில் இருக்கிற நீங்கள் லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்ச் டைமுக்கு இதுவே சாப்பிடலாம். இது ஒரு கப்பும் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸும் எடுத்து நீங்கள் டயட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான சீசர் சாலட் ரெடி ஆகிட்டுது. இதை நாங்கள் இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றுவோம். இதில் இருக்கிற கிக்கம்பர், ஒலிவ், செரி டொமேட்டோ எல்லாமே நல்ல ஹெல்த்தியானது தான். ஒலிவ் எல்லாம் ஒரு நாளைக்கு 5 ஒலிவ் சாப்பிட வேணுமா, எங்களோட உடம்புக்கு அது மிகவும் நல்லது. இந்த சாலட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.